ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஆக்சுவலி ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த ஷெட்யூல் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும்ல. ஸோ எந்த மாதிரி டாப்பிக்கை நான் வந்து ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு 5 தலைப்பு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 5மே கஷ்டமாக இருக்கிற மாதிரி கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அது என்ன, நானும் டெஸ்ட் பேட்ச்லாம் போட்டிருக்கேன். ஸோ எனக்கும் அந்த மாதிரிலாம் எழுத முடியாது. என்னடா இது இவ்வளோ 5 டாப்பிக்குமே கஷ்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் படிக்கிறதுக்கு. எல்லாருக்குமே எல்லா டாப்பிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காலாம் படிச்சிட முடியாதுல்ல. சிலருக்கு ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும், சிலருக்கு பாலிட்டி படிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே சயின்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி எல்லாருமே, ஸோ எல்லா கேட்டகரியுமே ஒரு டெஸ்ட்லையுமே கலந்துருக்கணும் அப்படின்றதுனால ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஷெட்யூல் ஆக்சுவலி அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டில், அதாவது இந்த ஷெட்யூல் எப்படி இருக்குது அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்டையும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நமக்கு வந்து 15ஆந்தேதி ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் செட்டிங்ஸ், யூடியூப் செட்டிங்ஸில் போய்ட்டு பிக்சரோட குவாலிட்டியை வந்து ஹையாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப கிளியராக இருக்கும். ஏன்னா செட்டிங்ஸ் நிறைய பேருக்கு மாற்றாமலே வச்சுருக்காங்க, பிளர்ராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்காக சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான், பொது அறிவு பகுதிக்கான டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான். இந்த டெஸ்ட் பேட்சோட பேர் வந்து பார்த்தோம்னா பி கூல் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் தான். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்னா, படிக்கிறதுக்கு நிறைய டைம் வந்து இருக்குது. தாராளமாக டைம் வந்து அதிகமாகவே இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த டெஸ்ட் பேட்சுக்கான கொஸ்டினை ரெடி பண்ண போகிறது யார் அப்படின்னா, கண்டிப்பாக என்னால் மட்டும் இதெல்லாம் செய்யவே முடியாது. அதனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு சிலர் வந்து குரூப் 1 படிக்கிறாங்க, சிலர் குரூப் 2 எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்காங்க. அப்கமிங் எக்ஸாம் வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ அதுக்கும் படிக்கிறாங்க. ஸோ அவங்க ரிக்வஸ்ட்டாக கேட்டிருந்தேன், இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க படிக்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 3-4 பேர், அதுவும் இல்லாமல் ஒரு 2 படிச்சுட்டு இருக்கிறவங்களையும் யூஸ் பண்ணி தான் அந்த கேள்வி எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, பாஸ் ஆனவங்களை விட படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தாட் வந்து அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உண்மையாகவே பாஸ் ஆனவங்க ஜஸ்ட்டு நம்ம படிச்சிட்டோம், பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத தாண்டி, ஓகேவா? ஸோ படிச்சுட்டு இருக்கிறவங்களுடைய அப்டேஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம். வெளியிலலாம் தேவையில்ல, நாங்களே ஆக்சுவலி படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இருந்தாலும் இந்த டெஸ்ட் பேட்ச், இந்த ஷெட்யூல் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேயே ஆரம்பிப்போம். ரொம்ப ஈஸியானது அங்கேயே ஆரம்பிப்போம். சிந்து சமவெளி நாகரிகம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா தேசிய மறுமலர்ச்சின்றது தெரியும்ல, பிரிட்டிஷ் பீரியடில் ஆங்கிலேயர்கள், ஸோ ஆங்கிலேயர்கள் காலத்தில் தொடக்க கால கிளர்ச்சிகள் அதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ தேசியத்தின் எழுச்சி, கிளர்ச்சிகள், இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் வரும். 10th 12th ஐஎன்எம்மை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போது சிந்து சமவெளி நாகரிகம் ஹிஸ்ட்ரி தான். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரிங்கிறது 6வது புக்கில் இருக்குது, 7வது புக்கில் இருக்குது, 11th இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் நமக்கு எக்ஸாம் கேட்க போகிறாங்க. அதே மாதிரி தேசிய மறுமலர்ச்சி ஐஎன்எம்க்கு உள்ள கவர் ஆகுது. ஐஎன்எம் அப்படிங்கிறது 8th கம்மியாக தான் இருக்கும், 10th 12th அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். வேற எங்கேயும் நமக்கு ஐஎன்எம் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு ப்ராடாக இருக்கும். ஓகேவா? 6வதுல ஆரம்பித்து 12வது வரைக்கும் இருக்கும். எல்லா டாப்பிக்கையுமே, சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் பாலிட்டிக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் நம்ம. ஏன்னா ஆர்டிகளை யாருமே மறக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இதில் நம்ம பண்ணுறோம். ஸோ அடுத்தது எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 6th-லேருந்து 10th வரைக்கும் பெருசாக இருக்காது. 11வது புத்தகத்தில் இருக்கும், அதே மாதிரி 12வது புத்தகத்தில் இருக்கும். 11ல் வந்து ஒரு 5-6 யூனிட் வரும். 12th புக்கில் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 யூனிட் வரும். ஸோ அந்த ஏரியாவை மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ இப்போ 10th கவரே ஆகாதா அப்படின்னா, நீங்கள் 11th படிச்சிட்டிங்கன்னா 10th சும்மா கதையாக தான் இருக்கும், ரொம்ப பேசிக்கான விஷயமாக தான் இருக்கும். அதை படிக்கிறதுக்குன்னு தனியாக உங்களுக்கு டைம் தேவைப்படாது, ஈஸியாக நீங்களே படித்து முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம வந்து வெற்றிகரமாக 15ஆந்தேதி ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? வெறும் ஜிஎஸ் மட்டும்தான் இந்த டெஸ்ட்டில் கவர் ஆகும். ஸோ அடுத்தது 2வது டெஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஜாகிரஃபியையும் உள்ளே கொண்டு வரும். எல்லாத்துலேயுமே ஒன்று ஹிஸ்ட்ரி ஒன்று, பாலிட்டி ஒன்று, எக்கனாமிக்ஸ் ஒன்று, ஐஎன்எம் ஒன்று, இந்த மாதிரி கலப்படமாகவே கொண்டுட்டு வர்றது நல்லது. ஏன்னா இப்போ ஹிஸ்ட்ரியே வந்து பார்த்தோம்னா ஒரு டாபிக் படித்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த டாப்பிக்கை முடிக்கும்போது ஹிஸ்ட்ரி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த டைமில் இன்னொரு ஹிஸ்ட்ரி டாப்பிக்கை எடுத்து படித்தோம் அப்படின்னா
கண்டிப்பாக நமக்கு செம்ம போரிங் ஆயிரும். அதனால் பாலிட்டி, ஐஎன்எம், ஜாகிரஃபி எல்லாத்தையுமே கலந்து படிக்கலாம். 2வது டெஸ்ட்டு புவி அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள், அப்புறம் பாலிட்டிலேருந்து அரசமைப்பின் முகவுரை மற்றும் முக்கிய கூறுகள். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இருந்தாலும் சிலபஸில் நமக்கு ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்கங்கிறதுனால தான் சேர்த்துருக்கோம். ஓகேவா? முகவுரைன்றது 10 பாயிண்ட் தான், முக்கிய கூறுகளில் ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் அந்த தலைப்பு என்ன பெருசாக ஷெட்யூல் கொடுத்துருக்கோமே அப்படின்றதெல்லாம் நினச்சிக்க கூடாது. அதில் இருக்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் நமக்கு முக்கியம். அடுத்தது 5ஆண்டு திட்டங்கள் ரொம்ப 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 ஈஸி. நான் என்னால் உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 3/4 மணி நேரத்தில் 5ஆண்டு திட்டங்களை மொத்தமாக என்ன பண்ண முடியும், பிரெயினில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கான ஷார்ட்கட்லாம் இருக்குது, ஈஸியாக முடிச்சிக்கலாம். ஸோ அடுத்தது சயின்ஸ் பார்த்தோம்னா கொஷின்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இது இருந்தாலும் நமக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக் அப்படின்னு சயின்ஸில் நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கை விடாமல் படிச்சுட்டு போயிடுவோம். எதுக்கு அதை மட்டும் விட்டுக்கிட்டு அதே மாதிரி ரொம்பவும் எஃபோர்ட் போட்டெல்லாம் படிக்க வேண்டாம். சயின்ஸை பொறுத்தவரை சயின்ஸில் எந்த ஏரியா முக்கியமோ, முன்னாடிலாம் 12, 13 கேள்வி கேட்டுருந்துச்சு, நம்ம ஒரு எஃபர்ட் கொடுத்தோம். அப்பயே அந்த சிலபஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் இந்த டைமு 5 கேள்வி தானே. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். 5 கொஷின்னா அவ்வளோ இலக்காரம் கிடையாது, அதுவுமே 0.5 கூட மேஜர் ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் அமிலங்கள், காரங்கள், உப்புகள் 20. ஓகேவா? மார்ச் 20 டெஸ்ட்டு. ஸோ 3வது டெஸ்ட்டு 25 குப்தர்கள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், அப்புறம் பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, இது 4த்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக வச்சிடலாம். 4வது டெஸ்ட்டு சயின்ஸையும் உள்ளே கொண்டு வரலாம். மனித நோய்கள்லேருந்து, டிசீஸ்லேருந்து ஏதோ ஒரு நோயாக கொடுத்துருவாங்க. இதற்கான நோய் காரணி எந்த வைரஸு, எந்த பாக்டீரியா, அப்படிலாம் நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. இனிமேலும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா சயின்ஸ் அப்படின்னாலே வியாதி தான். சயின்ஸ்னாலே வியாதி, வேறு என்ன, கரண்ட்டு. ஸோ இந்த மாதிரியே நம்ம சொல்லலாம். அதிகம் எந்த மாதிரி அங்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மனித உடலை பேஸ் பண்ணியே கொஷின்ஸுன்றது அதிகபட்சம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? மனித நோய்கள், அப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு டாபிக் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அங்கேயுமே இது கவர் ஆகும். அதில் மிச்சம் மீதி இருக்கிறத சேர்த்து இதில் நம்ம கவர் பண்ணிடலாம். அடுத்தது பொலிட்டிக்கல் சயின்ஸில் குடியுரிமை. அடுத்தது ஆறுகள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். என்னால் அதே மாதிரி 1/2 அன் ஹவர், அதிகபட்சம் 1 ஹவருக்குள்ளே அந்த தலைப்பு மொத்தத்தையும் உங்கள் மண்டையில் என்னால் ஏற்றி விட முடியும். அது ரொம்ப ஈஸியானது தான். 6 அப்படின்னாலே இதில் நிறையா துணையார்கள் வருமே, ஐயோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சப்புன்னு முடிச்சிடலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ அதற்கான சோர்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் பயப்படாமல் படிக்கலாம் நீங்கள். அடுத்தது மனித நோய்கள்லாம் ஈஸி தாங்க. ரொம்ப சயின்ஸ் என்ன பெரிய இதா, சயின்ஸுக்கு என்ன பெரிய கொம்பா. அப்புறம் 5வது டெஸ்ட்டு மேலே படிச்சிங்களா, 4 டெஸ்ட்டு, 4த்தையும் சேர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. திருப்புதல் தேர்வு ஒன்று நடக்கும். ஓகேவா? திருப்புதல் தேர்வு ரொம்ப முக்கியமானது. அங்கங்கே நமக்கு ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது 6வது டெஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்தவரை நான் சொல்லிட்டேன். ஸோ தனித்தனியாக இப்போது சிலபஸில் அப்துல் கலாம் ஆசாத்து, பகத்சிங்கு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இப்போ உதம் சிங்கை பற்றி சிலபஸில் கொடுக்கல, ஆனால் புத்தகத்தில் நமக்கு யூனிட்டில் கவர் ஆவார். அதுமாரி அவரை நம்ம படித்து தான் ஆகணும். கல்பனா தத்தெல்லாம் படித்து தான் ஆகணும். சூர்யாசன் இருக்கார், படித்து தான் ஆகணும். அதனால் ஐஎன்எம் பொறுத்தவரை யூனிட் வைஸாக நான் என்ன பண்ணுவேன், வேர் டு ஸ்டடியில் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? அதுக்கு நான் ஒரே டைமில் மொத்தத்தையும் கொண்டாந்து தர மாட்டேன், 2 பாடமாக. ஓகேவா? ஸோ அடுத்தது பொலிட்டிக்கல் சயின்ஸ் சார்பாக அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள்லாம் லட்டு மாதிரி 20 நிமிஷத்தில் உங்களுக்கு என்னால் புரிய வச்சிட முடியும். ஞாபகமாக நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு என்னால் புரிய வைக்க முடியும். அடுத்தது டெல்லி சுல்தான்கள், ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ அடுத்தது 7வது டெஸ்ட்டு இந்திய ரிசர்வ் வங்கி, அப்புறம் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ரொம்ப 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 முக்கியமான டாப்பிக்கு டிபிஎஸ்பி. போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு ஜாகிரஃபியில் வந்துடும். மரபியல் சயின்ஸில் வந்துடும். ஜெனட்டிக்ஸு, டிஎன்ஏ இந்த மாதிரி போயிடும். ஸோ இது பார்த்தோம்னா 15ஆம் தேதி. அடுத்தது 8வது டெஸ்ட்டு முகலாயர்கள், அப்புறம் ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். ஆல்ரெடி ஒன்றிய அரசை பற்றி படிச்சிருப்போம். இதுவும் ஆர்டிக்கல் ரிலேட்டடாக கொஞ்சம் வரும். ஓகேவா? ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நாடாளுமன்றம். நிதி ஆணையம் ஒன்றும் கிடையாது. மக்கள் தொகை பரவலும் பெருசாக ஒன்றும் கிடையாது. மக்கள் தொகை பரவல்னால் 11th ஒரு பாடம் இருக்குது, 10th ஜாகிரஃபியில் ஒரு பாடம் இருக்குது. அதை ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். சமூக நீதி ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு, சமூக நீதி. ஓகேவா? ஏன்னா அதில் ரிசர்வேஷனை ஃபுல்லாகவே அதில் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து
அடுத்தது 9வது டெஸ்ட்டு மராத்தியர்கள் ஹிஸ்ட்ரி, அப்புறம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் இது பொலிட்டிக்கல் சயின்ஸு, அப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சார்பு ஜிஎஸ்டி ஓகேவா, இது வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வந்துடுது. அதுக்கப்புறம் தலைவர்கள் உருவாக்கம் இது ஐஎன்எம் கவர் ஆகும்னு சொன்னால புத்தகம் ரிலேட்டடாக, ஸோ அந்த மாதிரி இங்கே நான் கவர் பண்ணி கொடுத்துடுவேன். அடுத்தது 10வது டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு 1 ஓகேவா, அங்கே ஆல்ரெடி அது ரிவிஷன் டெஸ்ட்டு அது மேலே உள்ளது ஓகேவா. இதில் அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டு 1 நடக்கும் 10வது டெஸ்ட்டாக. இது மேலே இருக்கிற மொத்தமாக 9 வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ ஸோ அது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 11வது டெஸ்ட்டு தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். புக்கில் தொல்லியல் ரிலேட்டடாக நிறைய டேட்டாஸ் இருக்குது. அதே மாதிரி திருக்குறள் தொடர்பான தகவல்கள், திருக்குறளின் தாக்கம், மாறாத விழுமியங்கள், திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன திருக்குறள் அவ்வளோதானே, பார்த்துக்கலாம் விடு, அவ்வளோதான். ஸோ அடுத்தது 12வது டெஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ். எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் ஷெடியூலில் முக்கால்வாசி டேட்டாவை ரொம்ப ஈஸியாக வந்து உங்கள்கிட்ட போய் இது ஒரு டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா மறக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியும். ஸோ அதற்கான எஃபர்ட்லாம் இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணி அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன். உள்ளாட்சி அமைப்புகளில் பஞ்சாயத்து ராஜ், அப்புறம் ஊரக நலன் சார் திட்டங்கள், இது ஒரு சும்மா 2 யூனிட் வரும். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். டிசாஸ்டர் கொடுத்துருக்காங்க, பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை, இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும். ஸோ அடுத்தது ஊட்டச்சத்து, உடல் நலம் மற்றும் சுகாதாரம், அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. சயின்ஸில் அந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு 12வது. அடுத்தது 13வது டெஸ்ட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் சார்பாக கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், அப்புறம் தமிழ்நாட்டில் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் யூனிட் 9 சார்பாக வருது. ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாடு புவியியல், ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு கவர் ஆகுது. ஜாகிரஃபியெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டேட்டாஸ் கொஞ்சம் நிறையா இருந்தாலும் அந்த ஏரியாலாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு ஜாகிரஃபி இல்லையா, ஸோ ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 14வது டெஸ்ட்டு உணவில் கலப்படம், உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், தேர்தல் மற்றும் நீதித்துறை பொலிட்டிக்கல் சயின்ஸு, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் ஓகேவா, இது ஐஎன்எம் ரிலேட்டடாக வரும், ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வரலாம், என்ன வேணாலும் யூனிட் 8 கூட கவர் ஆகும் இது. ஸோ அடுத்தது ஊரக நலன் சார் திட்டங்கள், இது வந்து ஸ்கீம் ரிலேட்டடாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது 15 பொது வாழ்வில் ஊழல், தென்னிந்திய வரலாறு 1, ஏன்னா ரொம்ப பெரிய டாபிக் அது. சேர சோழர் பாண்டியர் பல்லவர் சாளுக்கியர்கள் அப்படின்னு மொத்தத்தையும் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ எது தேவையோ ஸோ அந்த ஏரியாவை மட்டும் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இந்த டாப்பிக்கு. ஸோ அதை 2 பார்ட்டாக பிரித்து நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து தான் கேள்வி வரப்போகுதுன்றதை நான் சொல்லிடுவேன் ஓகேவா. தென்னிந்திய வரலாறு பார்ட் 1, பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் உரங்கள், பருவநிலை மாற்றம், தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள். ஸோ அடுத்தது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் 1 வச்சுக்கலாம். ஸோ அடுத்த டெஸ்ட்டில் தென்னிந்திய வரலாறு 2, அப்புறம் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் அமைப்புகள், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஸோ இந்த டெஸ்ட்டில் இதெல்லாம் கவர் ஆகுது. அதுவும் இல்லாமல் தலைவர்கள் உருவாதல், ஸோ அதெல்லாம் யூனிட் வைஸாக கவர் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது ப்ரெஷர் மற்றும் ஃபோர்ஸ் ஓகேவா, ஆற்றல் மற்றும் அழுத்தம் அப்படின்றத இந்த இதில் நம்ம வந்து படிச்சிடலாம். பவர் வருது இல்லையா, ஸோ அழுத்தம் மற்றும் ஆற்றல் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். விசையெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நமக்கு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இடையில ஏதாவது 10th புக்கை பேஸ் பண்ணி நம்ம சயின்ஸ் படிக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக படித்தாலும் 10th புக்கை படிச்சுட்டு போகணும், அதுதான் கெத்து. ஏன் கெத்துன்றனா அதுலேருந்து தான் கேள்வியும் கேட்பாங்க. ஸோ அடுத்தது வரலாறு ரிவிஷன் 1 முடிச்சிடலாம். ஸோ அடுத்தது அரசியல் அறிவியல் திருப்புதல், பொலிட்டிக்கல் சயின்ஸு ஒரு ரிவிஷனு, ஜாகிரஃபி ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து யூனிட் 8 நமக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக கொண்டு போகிறது கிடையாது. ஏன்னா அங்கங்கே நம்ம யூனிட் 8லையும் நம்ம படிப்போம். ஹிஸ்ட்ரியோட செகண்ட் பார்ட்லேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம நம்ம கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒட்டுமொத்த டெஸ்ட்டே அங்கங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஐஎன்எம் கூட பயணிக்கிற மாதிரியே இருக்கும் ஓகேவா. ஸோ அடுத்தது புத்தக அடிப்படையில் விடுபட்டுள்ள பாடங்கள் 1 மற்றும் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது ஃபெப்ரவரி கிடையாது. ஸோ ஃபெப்ரவரியில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இடையில கரண்ட் அஃபேர்ஸ் நான் அங்கங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸையும் நான் உள்ளே கொண்டுட்டு வருவேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளே கிடையாதா அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ண முடியாது. ஏன்னா ஃபெப்ரவரின்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜனவரியெல்லாம் வந்து நான் சேர்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன இது பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கு ரிலேட்டடாக போகலாம். ஸோ போனதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க முடியும். ஒரே டைமில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்லாம் அப்படியே ஃப்ளோவாக போக முடியாது. ஸோ அதனால் அங்கங்கே ஓகேவா, ஏன்னா கரண்ட் அஃபேர் வந்து ஒரு பெப்பர் மாதிரி தூவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஃபெப்ரவரி கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தோம்னா
அடுத்தது டெஸ்ட்டில் அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது 23வது டெஸ்ட் பாருங்கள். வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தம், வேளாண்மையில் அறிவியல், தொழில்நுட்பம், சமூக பிரச்சனை, தமிழ்நாட்டில் கல்வி, நலவாழ்வு முறைகள், அரசு திட்டங்கள். ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக எடுத்துடலாம். அதனால் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இதுக்குன்னு தனியாக எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் கல்வி இருக்குது, வேறு எதுவும் பெருசாக இல்லை புத்தகத்தில், ஒன்றுமே கிடையாது, டேட்டாஸ் கிடையாது. அப்போ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக என்ன பண்ணலாம், நம்ம போய்ட்டு கரண்ட் அஃபேரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு விட்டுறலாம். ஸோ 24வது டெஸ்ட்டு மேக்னெட். ஓகேவா? காந்தம், லைட்டு, சவுண்டு, ஒலி, வெப்பம். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். 25ல் வந்து தனிமம் மற்றும் சேர்மம், பூச்சிக்கொல்லிகள், மின்னியல், விசை, அழுத்தம், ஆற்றல். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி அங்கே ஒரு டைம் படிச்சிருப்பீங்க. திரும்பவும் சேர்த்து ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த டெஸ்ட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ 26வது டெஸ்ட்டு சுற்றுப்புற சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மைக்கால கண்டுபிடிப்புகள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 26வது டெஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ 27 28 வரைக்கும் நமக்கு வருது. ஸோ ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு 27வது டெஸ்ட்டாக வருது. அதுக்கப்புறம் அது எக்ஸாம் கிட்டத்தட்ட நெருங்கிடும் இல்லையா, 9ஆம் தேதி, 13ஆம் தேதி எக்ஸாமு. ஸோ அதுமாரி 27வது டெஸ்ட்டு, அதாவது 28 நம்பர் மாறி இருக்குது அந்த இடத்துல. 28வது கடைசி டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு 2. ஸோ அது வந்து 13ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா 11ஆம் தேதி வரைக்கும். 12ஆம் தேதி உங்களுக்கும் லீவு, எனக்கும் லீவு, எல்லாருக்கும் லீவு. நல்லா தூங்கிட்டு 13ஆம் தேதி போயிட்டு அழகாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜிஎஸை பொறுத்தவரை நீங்கள் ஜிஎஸ்சில் மட்டும் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸாமையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய தனி ஒரு கட்ஸ் வரும். அந்தளவுக்கு தமிழ் வந்து எனக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிறத தாண்டி ஜிஎஸ்சில் வந்து எப்படி சொல்கிறது, அது வேறு ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இப்படி தான் இருக்க போகுது டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது. ஓகேவா? நானும் வந்து இப்போது அடுத்த குரூப் 2க்கு நானும் ரெடி ஆகணும். ஸோ மெயின்ஸுக்கு அந்த மாதிரிலாம் நானும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நானுமே வந்து ப்ரிலிம்ஸுக்கெலாம் அந்த மாதிரி தான் போக போகிறேன். அதனால் என்னோடய ஐடியாவும் தான் இது. ஸோ அதனால் இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதற்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு இன்னும் நாளைக்கு கண்டிப்பாக வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ஸோ எந்த மாதிரி அப்படின்றத நான் வந்து அதில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துட்றேன். இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. சிந்து சமவெளி, தேசிய மறுமலர்ச்சி, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், அப்புறம் வந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இருந்தாலும் இது ஃபஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் ஒரு 2-3 நாளில் கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹை ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா அங்கங்கே ரிவிஷன் டெஸ்ட்டு நிறைய வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.